மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உட்பட பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி 4 ரத வீதிகளில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மாரியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாரியம்மன் கோவில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 4 ரத வீதிகளில் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி முருகன் கோவில் தேவஸ்தான நிர்வாகம் மேற்கொண்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவிலான மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான் நாட்டினைச் சேர்ந்து பாலகும்ப குருமணி ஆதீனம் தலைமையில் பழனிக்கு வருகை தந்து உலக நலன் வேண்டி காலையில் யாகம் செய்தனர். நேற்று மாலை பழனி மாரியம்மன் கோவிலில் ஜப்பான் நாட்டு பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து வழிபாடு செய்தனர். ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு மாரியம்மன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியான அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதராக அருள் பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்தார். சுவாமி நம்மாழ்வாரின் திவ்ய மங்கள விக்கிரகம் வேண்டுமென மதுரகவி ஆழ்வார் பெருமாளிடம் வேண்ட, தாமிரபரணி பொருநல் சங்கனி துறையிலிருந்து தீர்த்தமெடுத்து காய்ச்சோம் என அசரரி கூற, மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் கைப்படாத உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் முறையில் ஆண்டுதோறும் மாசி தெப்ப திருவிழா 13 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி நேற்று முன்தினம் திருமுலை சாற்று ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதியிலிருந்து தேங்காய் வாங்கி வந்து விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து நேற்று சுவாமி மதுரகவி ஆழ்வார் நகர சோதனை நடைபெற்றது. கொடியேற்ற தினமான இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப பூஜை, கொடி பூஜை நடைபெற்றது. பின்னர் நகர்வலம் வந்த கொடிப்பட்டமானது மங்கள வாத்தியங்கள் முழங்க நம்மாழ்வார் சன்னதி முன் அமைந்த கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. நிறைவாக ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்ய சுவாமி நம்மாழ்வாருக்கு கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இன்றிலிருந்து நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகின்றார். 5ஆம் திருநாள் கருட சேவை புறப்பாடும், 9ஆம் திருநாள் திருத்தேர் திருவிழாவும், 10, 11ஆம் திருநாளில் தெப்ப திருவிழாவும், 12ஆம் நாள் தீர்த்தவாரியும் நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர், காரிமாறன் கலை காப்பக டிரஸ்ட் அங்கத்தினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் CBSE மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சகசரநாம அர்ச்சனை நடக்கிறது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெற உள்ளது. மேலும் சகசரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகசரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேதாகம சம்பரக்ஷண லட்சுமி சரஸ் மாருதி டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மாசிமக பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. அது தவிர்த்து ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா 10 தினங்களுக்கு 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்கள் என ஒரு சேர நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா சைவ ஸ்தலங்கள் 7இல் கடந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்றும், தொடர்ந்து வைணவ ஸ்தலங்கள் சக்கரபாணி சுவாமி திருக்கோவில், ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் மற்றும் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஆகிய 3இல் கடந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவின் 4ஆம் நாளான நேற்றிரவு
வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் சக்கரபாணி சுவாமி தங்க கருட வாகனத்தில் சிறப்பு பட்டு மற்றும் விசேஷ மலர் அலங்காரத்தில் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் எழுந்தருளி நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளானோர் பெருமாளின் கருட சேவையை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகத்தன்று காலை திரு தேரோட்டமும் தொடர்ந்து மாலை வைணவ ஸ்தலங்கள் 5லிருந்து உற்சவர் பெருமாள்கள் காவிரி ஆற்றின் சர்க்கரை படித்துறைக்கு எழுந்தருள அங்கு மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்தில் மாசிமக திருவிழா தொடர்புடைய 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்களுடன் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்களுக்கு மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெறும். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 21ஆம் தேதி ஆதி கும்பேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், காளஹசீஸ்வரர், காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், திருப்புறமயம், சாட்சிநாதர் கோவில் என 7 சைவ ஸ்தலங்களிலும் 22ஆம் தேதி சக்கரபாணி சுவாமி, ஆதிவராக பெருமாள், ராஜகோபால சுவாமி ஆகிய 3 வைணவ ஸ்தலங்களிலும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் சுவாமிகள் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சைவ ஸ்தலங்களில் 5ஆம் நாளில் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி திருக்கோவில், வியாழ சோமேஸ்வரர், காளஹசீஸ்வரர், காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய 6 ஸ்தலங்களில் இருந்தும் பஞ்சமூர்த்திகள் பட்டு வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு நறுமண மலர்கள் மாலைகள் சூடி அலங்கரிக்கப்பட்ட அழகிய ஓலை சப்பரத்தில் எழுந்துள்ள திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. 3 திருக்கோவில்களில் இருந்தும் வந்த ஓலை சப்பரங்கள் உச்சி பிள்ளையார் கோவில் சந்திப்பு அருகே சங்கமித்து பக்தர்களுக்கு ஒரே இடத்திலிருந்து அருள் பாலித்தனர். இதனை ஏராளமானோர் திரண்டு வந்து தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். நாமக்கல் அடுத்த தொட்டிப்பட்டியில் சாய்பாபா ஆலயத்தில் மாசி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் லட்சுமி பெருமாள் மற்றும் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் கோவில்களில் மாசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சோமேஸ்வரரும் பெருமாளும் 12 நாள் திருவிழாவில் தினமும் இரவு 8 மணிக்கு கேளிக்கை மண்டபத்தில் சோமேஸ்வரர் லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை ஆராதனை நடக்கிறது. 4ஆம் நாள் சோமேஸ்வரர் பூதக வாகனத்திலும் லட்சுமி நாராயண பெருமாள் கருட சேவை வாகனத்திலும் எழுந்தருளினார். அப்போது தீபதூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பெருமாள் திருக்கல்யாணம் வரும் பிப்ரவரி 28லும், சோமேஸ்வரர் திருக்கல்யாணம் மார்ச் 1லும் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து இரவு குதிரை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வான வேடிக்கை நடைபெறும். மார்ச் 2ல் பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் வடம்பிடி திழுத்தல் நிகழ்ச்சியும், மார்ச் 4ல் சோமேஸ்வரர் தேரை பக்தர்கள் வடம்பிடி திழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மார்ச் 6டன் திருவிழா நிறைவடைகிறது. காசியை விட வீசம் அதிகம் என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இவ்வருட மாசிமக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவுடன் விழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று 6ஆம் நாள் திருவிழாவான அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் விபசித்து முனைவருக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்தில் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு வள்ளி தேவானை முருகர், அருள்மிகு விருத்தாம்பிகை, அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர்,
அருள்மிகு பாலாம்பிகை, அருள்மிகு சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் காட்சியருள சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அன்னப்படையிலிட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு நூற்றுக்கால் மண்டபத்தில் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி கோவிலை சுற்றி வலம் வந்து கிழக்கு கோபுர வெளிப்புற வாசல் மண்டபத்தின் மேலுள்ள அருள்மிகு விபசித்து முனிவருக்கு அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் மலர்களை தூவியபடி முத்தாரா முதுகுன்றா என முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்று 8 ரத வீதிகளை சுற்றி வந்து நாளை சுவாமிகள் கோவிலை வந்தடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து 9ஆம் நாள் தேர் திருவிழாவும், 10ஆம் நாள் மாசிமக திருவிழாவும், 11ஆம் நாள் தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது. பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் பிரபாச்சந்திரன் மேற்பார்வையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.